நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் என்ன பண்ணாங்கன்னா சுற்றுலா போனாங்க. அதாங்க ஆன்மீக சுற்றுலா, அதுக்கு பேர் அவங்க வச்சுருக்கிறது. எல்லாம் ஒன்று சேர்ந்து வேன் மாதிரி எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலாக போயிட்டு வந்தாங்க. வந்திருக்கும்போது ஒருத்தர் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக கையில் அதுக்கான பிரசாதம்லாம் கொண்டாந்து கொடுத்து எடுத்துக்கங்க அப்படின்னாரு. நான் எடுத்துக்கிட்டேன். எப்படி தரிசனம் எப்படின்னேன். அருமையான தரிசனம் போங்க. முதல்ல போய் ஸ்பெஷல் கட்டணத்தில் போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவனை பார்க்கணுன்னு தோணுச்சா முண்டி அடிச்சுட்டு வந்தேன். உள்ளே உடலை செக்யூரிட்டி டக்குன்னு செக்யூரிட்டி பாக்கெட்டில் கொஞ்சோண்டு காசு திணிச்சிட்டு போயிட்டு வந்துட்டேன். அப்படியே ஒரு 2-3 தரிசனம் பார்த்துட்டேங்க. அப்பா மனசுக்கு திருப்தியாக இருந்து சரி பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு அவர் போயிட்டார். பக்கத்தில் உட்காந்தவர் சொன்னார், எல்லாம் உண்டானவங்களுக்கு தாங்க கொண்டாட்டம், கோயிலுக்கு போனால் கூட காசு பணம் இருந்தால் தான் கடவுளை பார்க்க முடியுது அப்படின்னு சலிச்சுக்கிட்டார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னேன். ஆமாங்க, சரியான கூட்டம். கோயிலில் ஏன் தான் இப்படி அடித்து தள்ளிட்டு உள்ளே போகிறாங்கன்னு தெரியல. கிட்ட போனேன், தள்ளி விட்டாங்க, பார்க்க முடியல, வந்துட்டேன். அப்படி ரொம்ப மனச்சோர்வாக இருந்தார். இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க கோயிலுக்கு போகிறது நம்மளுடைய பாரங்களை போய் கடவுள்கிட்ட இறக்கி வைக்கிறதுக்காக போகிறோம். சரி, நீங்கள் அங்கே போய் ஒரு புதுசாக ஒரு வழி கணத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு. வேறு என்னங்க பண்ணுறது அப்படின்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்போ இவர் போய் 4 முறை 5 முறை சாமியை பார்த்துருக்கார். நீங்கள் சாமியை பார்க்கல. இதனால சாமிக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டோ? நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதான் சாமி நம்மளை பார்க்கறதுனால நமக்கு பயன் இருக்கா, நாம் சுவாமியை பார்க்கறதுனால சுவாமிக்கு பலன் இருக்கா? புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்கீங்க 10 பேரை வச்சு. 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு பார்க்க போகிறீங்க. 10 பேரில் ஒரு ஆள் மட்டும் பக்கத்தில் நின்றுட்டு வணக்கம் வணக்கம் வணக்கம்னு பொழுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாக்கி ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு உங்கள் பக்கம் திரும்புறதே இல்லை, தண்ணியே எங்கேயோ ஒரு மூலையில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்கள் போய் இந்த வணக்கம் வைக்கிற வரையும் நார்மலாக வேலை பார்க்குறவங்களையும் ரொம்ப கடினமாக உழைக்கிறவங்களையும் தனித்தனியாக உங்களை வணக்கம் வைக்கிறத வச்சு பிரித்து பார்ப்பீங்களா, இல்லை அங்கே நடந்திருக்கிற வேலையை பொறுத்து பிரித்து பார்ப்பீங்களா? வேலையை பொறுத்து தானே பார்ப்பீங்க. அப்போ நம்ம என்ன வேலை கொடுத்துருக்குறோமோ அந்த வேலையை சரியாக யார் செய்கிறாங்களோ அவங்க மேலே தானே உங்களுக்கு ஒரு பிரியம் பாசம் வரும். அப்படி தாங்க கடவுளும். கடவுள் நமக்குன்னு ஒரு வேலையை இந்த பூமியில் படைச்சிட்டார். அந்த வேலையை நாம் சிறப்பாக செஞ்சோம்னா அவருக்கு சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். அதை விட்டுட்டு கடவுளை கும்பிடுறங்கிற பேரில் அங்கே போய் தப்பு பண்ணிட்டு தெரியறதுனால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குங்களா?